அனைவருக்கும் வணக்கம். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் டிப்ளமோ இன் ரேடியோலாஜிக்கல் பிசிக்ஸ் 1 இயர் போஸ்ட் எம்எஸ்சி ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கான அந்த ஆஃபர் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. டோட்டலாக 30 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் பர்சனல் டிவிஷனில் தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4th ஜூன் 2024 டிப்ளமோ இன் ரேடியோலாஜிக்கல் பிசிக்ஸ் 1 இயர் போஸ்ட் எம்எஸ்சி ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனில் டோட்டலாக வந்து 30 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதில் 5 வந்து ஸ்பான்சர்டு கேண்டிடேட் கவர்மெண்ட்டில் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி 5 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கோர்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா radiation physics, applied mathematics, principle of radiation, detection, measurement, radiation dosimetry and standardization, radiation biology application. ஸோ இந்த மாதிரியான இந்த இதெல்லாம் வந்து கோர்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 வாரம் இருக்கும். அதில் வந்து 6 வாரம் வந்து பார்க்கில் வந்து இருக்கும், 2 வாரம் வந்து ஒவ்வொரு இந்த டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் மெடிசன் சென்டர். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கான அந்த ட்ரைனிங் இருக்கும். இது வந்து இங்கிலீஷ்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது தான். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி ஃபிசிக்ஸில் இருக்கணும், மேஜர் சப்ஜெக்டில் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும், 60% பர்சன்டேஜ் இருக்கணும், 60% மார்க் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பிஎஸ்சிலேயும் வந்து ஃபிசிக்ஸ் மேஜர் சப்ஜெக்டாக இருக்கிறவங்க 60% மார்க்கில் இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். கேண்டிடேட் வித் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி ஃபிசிக்ஸில் இருக்கிறவங்களும் வந்து 60% மார்க்கில் வந்து இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான். கேண்டிடேட்டுக்கு வந்து 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் டிக்ளரேஷன் எல்லாமே வந்து இன்டர்வியூ டைமில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்பான்சர்டு கேண்டிடேட் should also submit a documentary evidence traveling personal monitoring service from பார்க் அக்ரிகேட்டட் லேபரட்டரிஸில் வந்து அந்த எவிடன்ஸும் வந்து கொடுக்கணும் 1 இயர் ஒர்க் பண்ணுறதுல. ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான அந்த ரிசல்ட் வந்து 60% மார்க்கில் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள், அப்படி இல்லை அப்படின்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் 30 அக்டோபர் 2024 நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நோட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ வந்து 2 இயர் வந்து அந்த ஹெச்எஸ்சி குவாலிஃபிகேஷன் கொடுத்துப்போம்ல, அதில் வந்து எம்எஸ்சி அதாவது வெயிட்டிங் ஃபைனல் ரிசல்ட்டுக்காக இருக்காங்களா அவங்க வந்து பர்சியூங் எம்எஸ்சி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 26 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓபிசியாக இருந்து 29 வயசு, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 31 வயசு, டிசபிலிட்டிஸ்க்கு வந்து 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே 1 ஆகஸ்ட் 2024 வந்து இருக்கணும் அப்படிங்கிறதான். செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் வந்து இதற்கான செலெக்ஷன் இருக்கும். இந்த ரிட்டன் டெஸ்ட் எங்கே நடக்கும் அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டும் ஸ்க்ரீனிங்கும் வந்து 30/6/2024 சண்டேல வந்து மும்பையில் நடக்கும். மும்பையில் இருக்கிற அந்த அட்ரஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அட்மிட் கார்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டு வந்து இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். 1.5 hour நடக்கிற இந்த எக்ஸாமில் வந்து நெகட்டிவ் மார்க்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சருக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் அப்புறம் இன்டர்வியூ இது எல்லாமே வந்து 1/7/2024 3/7/2024 வரைக்கும் அந்த 3 days வந்து மும்பையிலே நடக்கும். ஸ்பான்சர் கேண்டிடேட்டுக்கு வந்து ஒன்லி த்ரோட் இன்டர்வியூ ஒன்லி ஹென்ஸ் எலிஜிபிள், இவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ இந்த 5 வேகன்சி சொல்லியிருந்தாங்களா 5 கேண்டிடேட் செலக்டட் கேண்டிடேட் வில் பி அட்மிட்டட் த கோர்ஸ் ஒன்லி ஆஃப்டர் தே ஆர் டிக்ளேர்ட் மெடிக்கல் ஃபிட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இந்த பார்க் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ண முடியும் மும்பையில் அப்படிங்கிறது தான். ஸோ ட்ராவலிங் அலவுன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரவுண்டு ட்ரிப் ட்ராவலிங் அலவுன்ஸ் இந்த ரிட்டன் எக்ஸாம் போகிறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் டிக்கெட்டை வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுடைய ட்ராவலிங் டிக்கெட் அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 3 நாள் தங்குற அந்த அக்காமடேஷன் எல்லாமே நீங்கள் தான் ஓனாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து உங்களுக்கு 25,000 வந்து கொடுக்குறாங்க. ஸ்பான்சர்டு கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த ஸ்டீஃபண்ட் அமௌண்ட் கிடையாது. அதே போல் அக்காமடேஷன் கொடுக்குறாங்க. அக்காமடேஷனுக்கான பேமெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது. அட்மிஷன் ஃபீஸ் வந்து 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க, பே பண்ணணும் நம்ம. எதில் அப்படின்னா ECS2 அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் மும்பை இதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும். காஷ் அண்ட் டெபாசிட்டாக வந்து 2,000 ரூபாய் வந்து பே பண்ணணும். பாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 1 இயருக்கு. அவார்ட் சர்டிஃபிகேட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து ஆன் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் டிப்ளமோ இன் ரேடியோ ஃபிசிக்ஸ் கோர்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எம்எஸ்சி டிப்ளமோ இன் ரேடியோலாஜிக்கல் ஃபிசிக்ஸாக வந்து உங்களுக்கு அவார்டட் ஆகும்.
ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபாய் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட் பே பண்ண தேவையில்ல. ஆன்லைன் மூலிமா வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். 14/5/2024 இருந்து இது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4/6/2024 ஜூன் மாதம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்பான்சர்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனு அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதற்கான அந்த அந்த ஃபார்மெட் வந்து இதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனிங் இன்ஃபர்மேஷனு செலெக்ஷனு இது எல்லாமே வந்து இந்த 2 வெப்சைட்லேயும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தது அப்படின்னா இந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் அனுப்பி உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணி ஸ்பான்சர் கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த ப்ரொஃபார்மா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபில் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த bark.gov.in இந்த வெப்சைட்டில் கேரியரில் போனீங்க அப்படின்னீங்கன்னா இதற்கான அந்த ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கலாம். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இந்த பார்க் அட்டாமிக், அதாவது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. 1 இயர் இந்த எம்எஸ்சி ப்ரோக்ராம் நீங்கள் அதை படிச்சுக்கிட்டே நீங்கள் சேலரி வாங்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த 30 வேகன்சியில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே recruit.bark.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷனு, சைன் அப் அப்புறம் லாகின் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ், நேம், டேட் ஆஃப் பர்த், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கே லாகின் பேஜில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இங்கிலீஷ்லையும் அப்புறம் ஹிந்திலையும் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணால் தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த டீட்டெயில் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ வந்து. ஸோ அடுத்ததாக வந்து இங்கே உங்களுக்கு எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும், 500 பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்ஷனில் போயிட்டு பே பண்ணணும் அப்படிங்கிற மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அடுத்து எக்ஸாம் எப்படி எழுத போறீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் ஓஎம்ஆர் சீட்டில் வந்து நீங்கள் எப்படி எக்ஸாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அதற்கான அந்த மாடலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் சர்டிஃபிகேட், டிக்ளரேஷன், ஓபிசி நான் கிளைம் லேயர், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் செட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிராவலிங் அலவன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு மட்டும்தான் டிராவலிங் அலவன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் உங்களுக்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த எண்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கவர்மெண்ட்டில் வந்து படிச்சுக்கிட்டு ஜாப் பார்க்குறதுக்கான சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எலிஜிபிலிட்டி என்னங்கிறத டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.